எம்பெருமானின் உத்தரவு கிடைத்துவிட்டது. அனுமன் நம்மிடம் நடந்து கொண்டதற்கு அவனை நாம் பழி வாங்க வேண்டும். உன்னை சுற்றி என்ன நடக்கப் போகிறதென்று உன்னால் கணிக்கவே முடியாது அனுமான். ஒரு நொடி இங்கு தாங்கள் வருகிறீர்களா? தங்களிடம் பேச வேண்டும். என்னவென்றால் உங்களிடம் எனக்கு ஒரு சின்ன விண்ணப்பம். முதலில் இதை என் சார்பாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் வெகு வருடங்களாக வியாபாரம் செய்து வருகிறேன். மலைத்தேன், பசுக்களின் நெய், பழங்கள், இனிப்பு போன்ற நிறைய பொருட்களை வியாபாரம் செய்கிறேன். இப்பொழுது பிரச்சனையை தாங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். அதாவது நான் வைத்திருக்கும் பொருட்கள் விலை உயர்ந்தது. வாசனைக்கு விலங்குகளும் வானரங்களும் இங்கு வந்துவிடக் கூடாது. வைகளிடமிருந்து என் பொருட்களை தாங்கள் பாதுகாத்து கொடுக்க வேண்டுகிறேன். நல்லது நல்லது. வானரங்கள் எல்லாம் இங்கு வரக்கூடாது. வானரங்களுக்கு அயோத்தியில் என்ன வேலை சார்? வானரனா? அதுவும் ஒரு வகையில் சரிதான். வானரன் தான் இருந்தாலும் என் பெயர் அதுவல்லவே. என் பெயர் அனுமன். கிட்கிந்தையில் இருந்து வருகிறேன். ஓஹோ, கிட்கிந்தை. சரி, சொல்லுங்கள் வானரரே, உங்களுக்கு நாங்கள் என்ன சேவை செய்ய வேண்டும்? உணவு வேண்டுமா? பழம் வேண்டுமா? என்ன வேண்டும்? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், அது எதுவும் வேண்டாம். என்னுடைய ஆசை எல்லாம் என்னுடைய இறைவனான ராமரை சந்தித்து அவரிடம் என்னுடைய நோக்கத்தை சொல்ல வேண்டும். அதற்குத்தான் இங்கு வந்தேன். எங்களது இளவரசர் உனக்கு இறைவன் என்று இதுவரையில் தெரியாமல் போயிற்றே. எங்களை பார்த்தால் எப்படி தெரிகிறது? உள்ளே நுழையத்தானே எண்ணுகிறாய்? எங்கள் தசரத மகாராஜாவின் பிள்ளை உன்னை போன்ற வானரனை சந்தித்து உரையாடுவார் என்று கனவிலும் நினைத்து பார்க்காதே. வந்த வழியிலே திரும்பிச் செல். நீ எவரையும் பார்க்க முடியாது. உங்களை நான் இருகாரம் கூப்பி என்னை கேட்டுக்கொள்கிறேன். நான் வெகு தொலைவில் இருந்து வருகிறேன். அவரை ஒரே ஒரு முறை சந்தித்து விட்டு சென்று விடுவேன். நாங்கள் மரியாதையாக சொன்னார்க்கு புரியாதா? அனுமனின் கோபம் அதிகரிக்கிறது. அவர்கள் தொலைந்தார்கள். நானும் அதைத்தான் எதிர்பார்க்கிறேன் அக்னி தேவா. எண்ணமெல்லாம் அனுமனை திருத்தி நல்வழிக்கு கொண்டு வருவதல்ல, அதற்கு மாறாக அதை அதிகரிக்க வேண்டும். அப்படி நடந்தால்தான் அயோத்திக்குள் அவனால் செல்ல முடியாது. உங்களால் என் பறவை நண்பன் வேகமாக பறந்து விட்டான். அவனை தேடி கண்டுபிடியுங்கள். இல்லையே மாருதி, நீ என்ன செய்கிறாய் மாருதி? கோபப்படுகிறாயா? அதுவும் உன் வயதில் பெரியவர்களிடம். இது சரியில்லை மகனே. மாருதி, கோபம் எனும் தீ இருக்கிறதே, அது மற்றவர்களை எரிப்பதற்கு முன்பு நம் கையை எரித்துவிடும். நம்மை நாமே ஏன் காயப்படுத்திக் கொள்ள வேண்டும்? கோபம் எந்த பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்காது மாருதி. தீர்வு அமைதியால் தான் கிடைக்கும். வயதில் மூத்தவர்கள் மீது நான் கோபப்பட மாட்டேன். இருந்தாலும் இவர்கள் என்னிடம் தவறாக நடந்து கொண்டதற்கு இவர்களுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டும். கூச்சமாக இருக்கிறது. மன்னித்து விடு வானரா, நீ உள்ளே செல்லலாம். ஆனால் யாரிடமும் கூறிவிடாதே. நாங்கள் தான் உள்ளே அனுமதித்தோம் என்று. எங்கள் அயோத்தியில் விழா நடைபெற உள்ளது. எல்லோரும் அந்த வேலையாக இருப்பார்கள். விழா முடியும் வரையில் இருந்து யாரும் அழைப்பில்லாமல் உள்ளே செல்ல முடியாது. அயோத்தியில் விழா நடைபெறுகிறதா? அதுவும் நன்மைக்குத்தான். அப்படி என்றால் இப்பொழுது உங்களுக்கு தடையாக இருக்கக்கூடாது. ஏனெனில் மன்னர் அவர்களின் கட்டளை நீங்கள் மீறினால் உங்களுக்கு தான் தண்டனை கிடைக்கும். ஒருவேளை என்னுடைய இறைவன் ராமனை பார்த்து எப்படி வந்தாய் என்று கேட்டால் நான் என்ன பதில் சொல்வேன்? உண்மையையும் கூற முடியாது. ஏனென்றால் நான் உங்கள் எல்லோரையும் இந்த நிலைக்கு ஆளாக்கிவிட்டேன். இருக்க நான் பொய்யை கூறினா அது மன்னிக்கவே முடியாத பெரும் குற்றமாகிவிடும். நான் பொறுமையாக யோசிக்கிறேன். உங்கள் கடமையை எப்பொழுதும் போல் செய்யுங்கள். கோபத்தையா கட்டுப்படுத்துகிறாய்? எவ்வளவு நேரம் கட்டுப்படுத்துவாய் என்று நானும் பார்க்கிறேன். உள்ளே சென்றே தீருவேன் என்றான். அனுமதி கொடுத்து உள்ளே செல் என்றால் வேண்டாம் என்கிறான். என்று விட்டானே, விடு. தீர்ந்தது. ஓடி 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 உட்கலந்த சோதியை தேடிடும் மனமே, கொள்ளி உனக்குள் நான் அன்ம கண்டமா என்னை எம் தேசனே ஆடுவல் அத்தனை எம் பெருமானே அம்பலமான காரொளியே செவ்வாய்க்குமின் சிரிப்பு பவளமேனிய சடையன் பால்வன் மீது பரடல் காணலாம் ராமா. ராமா, இன்னும் எவ்வளவு நேரம்தான் நீ காத்திருப்பாய்? இங்கு ஒருவரும் இல்லையே. வா, உன் சகோதரர்கள் உன்னோடு சாப்பிட காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வா ராமா. அம்மா, இன்னும் சிறிது நேரம். ஒருவேளை அவர்கள் வந்துவிட்டால்? எம்பெருமானா? இது அழகான பாடல். இதில் உள்ள கருத்துக்களோ ஏற்றது. புரிந்து கொண்டு அந்த இறைவனை அடைவது எவ்வளவு எளிதென்றால் எல்லோருமே அடைந்திருப்பார்கள். இறைவனை அடைவதற்கு நாம்
பக்தி மார்க்கத்தில் செல்ல வேண்டும். ஒரு வழியாக இங்கு வந்து விட்டேன். ஆனால் நான் என் இறைவனை அடைய வழியை எங்கு தேடுவேன்? மனதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து என் பிரபுவின் பெயரை உச்சரிப்பேன். அதன் பிறகு அவரை நான் அடைவதற்கு எனக்கு வழிகாட்டுவார். என்ன மகனே, என்னிடம் ஏதாவது கூறினாயா? என்ன சொல்ல வந்தேன் என்றால் இதை சரியாக வாசிக்க வரவில்லை என்றால் வீணாக எதற்காக அதை வாசிக்கிறீர்கள்? என்ன கூறினாய்? என்ன சொல்ல வந்தேன் என்றால் முயற்சி செய்வதில் ஒன்றும் தவறில்லை. அதனால் அடுத்தவர்களுக்கு துயரத்தை நீங்கள் உண்டாக்கிவிடக் கூடாது. தயவு செய்து இனி வாசித்து விடாதீர்கள். எனக்கு புல்லாங்குழல் வாசிக்க தெரியவில்லையா? இப்பொழுது வாசித்து காண்பிக்கிறேன், கேள். ராமா. இவர் காது செவிடாக இருக்குமோ? ஐயா, நான் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கிறேன். ஒருவர் இறைவனை வணங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்வது மிக பெரும் குற்றம். இதை பக்தி என்று சொல்ல மாட்டார்கள், இதை பாசாங்கு என்று சொல்வார்கள். பாசாங்கு. என்னுடைய பக்தியை பாசாங்கு என்று சொல்கிறீர்களா? இப்பொழுதே நான் உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். எனக்கு நீ உண்மையை புரிய வைப்பாய். கோபம் எப்பொழுதும் எந்த பிரச்சனைக்கும் தீர்வு ஆகாது மாருதி. தீர்வு அமைதியால் தான் கிடைக்கும். இதோ பாருங்கள் ஐயா, நான் என் இறைவன் வசிக்கும் இடமான இந்த நகரத்தில் கோபத்தை பயன்படுத்த மாட்டேன். ஆனால் தான் இல்லை என்றால் நான் யார் என்று தெரிந்திருக்கும். என்னுடைய நண்பர்கள் என்ன சொல்வார்கள் தெரியுமா? என்ன சொல்வார்கள்? பா, உனக்கு கோபம் வந்து விட்டால் எம்பெருமானை போல நீ தாண்டவம் ஆடுகிறாயே பார்கள். ஆகையால் இடையூறு எதுவும் செய்யாமல் என் இறைவனை வழிபட என்னை விடுங்கள். அது மட்டுமல்ல, இனி எப்பொழுதும் யாரை பார்த்து அவருடைய பக்தியை கேலி செய்யாதீர்கள். நீ சொல்வதையும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். எனக்கு உன்னை பற்றி அவ்வளவாக தெரியாதுதான். பக்தியின் விஷயத்தில் நான் உன்னை காட்டிலும் தெளிவானவன். பக்தி, பக்தன் இறைவன் இருவருக்கும் சம்பந்தத்தை ஏற்படுத்துவது. சிறுவனே, உண்மையான பக்தன் இருக்கிறானே, அவன் அவனுடைய பக்தியை என்றும் வெளிப்படுத்த மாட்டான். ஒருவேளை அவன் வெளிக்காட்டிக் கொண்டால் அவன் பக்தனே இல்லை, பாசாங்குக்காரனாக இருப்பான். எனக்குள் உள்ளது பக்தியா இல்லை பாசாங்கா? இதை முடிவு செய்வதற்கு நீங்கள் யார்? அதை என்னுடைய இறைவன் தான் முடிவு செய்ய வேண்டும். என்னுடைய ராமன் தான் முடிவு செய்ய வேண்டும். யார் 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 செய்வார்? அயோத்தி நகரின் இளவரசர் ராமர் செய்வார். ராமனா? யார் அயோத்திய இளவரசர்? அந்த ராமனா? அவரா உன்னுடைய இறைவன்? அவர் பெயரில் உள்ள எவர் உச்சரித்தாலும் புண்ணியம் அடைவார்கள். அவர்தான் என்னுடைய இறைவன் ராமன். கோபம் கொள்ளாதே. நான் இப்படி சிரித்ததற்கு இப்பொழுதுதான் முதன்முறையாக மனிதனை இறைவனாக நினைப்பதை காண்கிறேன். என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். அயோத்தியில் நடக்க உள்ள விழாவின் எப்படி நடத்தப் போகிறோம் என்று உங்களிடம் பேச வந்தேன். அரசவை விழாவை பற்றி? ஆமாம், அங்குதான் அனைத்து முக்கியஸ்தர்களும் வருவார்கள். அதோடு அயோத்தியின் இளவரசர் ராமன், அவருக்கு எந்த இடத்தில் ஆசனத்தை போட வேண்டும் என்று கேட்கத்தான் வந்தேன். நீ கூடாரத்திற்கு வா, மற்ற விஷயங்களையும் புரிய வைக்கிறேன். வா. இவர் சாதாரணமான ஐயா அல்ல, பெரிய ஐயா. அவரை வைத்துத்தான் என் ராமனை நான் சந்திக்க போகிறேன். இதை நீ சரியாக செய்து முடிக்க வேண்டும். எல்லாமே திட்டமிட்டபடி நடக்க வேண்டும். சென்று வா. என்ன சிறுவனே, எங்க வந்த? இடையூறு என்று கூறிவிட்டு நீயே இங்கு வந்து விட்டாய்? அமரின் பெயரை உச்சரித்தவருக்கு கிடைத்து விட்டது. அதான் வந்து விட்டேன். இருக்கட்டும் இருக்கட்டும், இங்க வந்தாய், அதை சொல். ஐயா, நான் கூறிய வழியே நீங்கள் தான். அது சரி. ஐயா ஐயா, நீங்கள் என்னையும் உங்கள் குழுவில் உள்ளவர்களில் ஒருவராக இணைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் அரச குடும்பத்திற்கு முன்னால் நிகழ்ச்சி நடத்த போகிறீர்கள். அதுவும் என்னுடைய பிரபு ராமனுக்கு முன்னால் விட்டால் அவரை பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்கும். அதோடு உங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது போலும் இருக்கும். ஆஹா, இது நல்ல யோசனையாயிற்றே. எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், என்ன? சந்திப்பு மட்டும் எதற்கு? இங்கேயே நீ தங்குவதற்கு ஏற்பாடும் செய்து விடுகிறேன். நல்ல யோசனை. அடே நிறுத்த. உன் தேவைக்கு நான் பலியாக வேண்டுமா? நான் அப்படி சொல்லவில்லை. நான் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பேன். நான் அனைத்து வேலைகளையும் செய்வேன். அதாவது என்ன? அதாவது தீப்பந்தங்களை ஏற்றி வைப்பேன்.
சிறியதாக இருந்தாலும் கீர்த்தி பெரியதாக தான் உள்ளது. நீங்கள் அணிந்திருப்பது ருத்ராட்சம் தானே? அப்படி என்றால் உங்களுக்கு எம்பெருமானின் அருள் உள்ளது. என்னுடைய அம்மாவும் எம்பெருமானின் பக்தை தான். அவர்கள் எம்பெருமானை வழிபட்டு தான் என்னை ஈன்றார்களா? அதனால் எனக்கும் பெருமானின் அருள் முழுமையாக உள்ளது. நல்லது. உன்னுடைய அம்மா உன்னை இவ்வளவு தூரம் தனியாக அனுப்பியிருக்கிறார்கள், உன்னுடன் வரவில்லையா? என் அம்மா என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார்கள். அவர்களுக்காகத்தான் இங்கு வந்தேன். என் அம்மா கொடுத்த வாக்கை நிறைவேற்ற என்னை பிரிந்து தேவலோகம் சென்று விட்டார்கள். அவர்களை நான் எப்பொழுது பார்ப்பேனோ தெரியவில்லை. சரி, வாழ்க்கையில் யாருக்கு தான் சிரமம் வரவில்லை, அதை கடந்து செல்ல வேண்டும். சரி, வேலையை பற்றி பேசுவோம். நீயே சொல். நான் எந்த வேலையை களைப்பில்லாமல் மறுப்பில்லாமல் எப்பொழுது கூறினாலும் சிறப்பாக செய்திக்க முடியும்? களைப்பில்லாமல் எந்த வேலையை செய்வது? உணவா? உணவு. உணவென்றால் பிடிக்கும். இது போதும். அதற்கு நீ தயாராகிவிடு. நீதான் இங்கு எல்லோருக்கும் சமைக்க போகிறாய். இல்லை என்றால் இழுக்காதீர்கள், இழுக்காதீர்கள். சமையலறை எங்குள்ளது? அங்கு உள்ளது. செல்லப்பா. இதனுள்ளே தானே? அதற்குள்ளேதான். ஏய் வானரா, என் பெயர் அனுமன், வானரன் அல்ல. எந்த பெயராக இருந்தால் என்ன, சமைக்கத்தானே வந்திருக்கிறாய். பேசாமல் வந்த வேலையை கவனி. மறந்து விடாதே, 30 பேருக்கு உணவை சமைக்க வேண்டும். உணவு ருசியாக இருக்க வேண்டும். எங்கள் ஐயாவிற்கு சுமாராக இருந்தால் கோபம் வந்துவிடும். புரிந்ததா? ஒரே நேரத்தில் 30 பேருக்கா? வெளியில் 25 பேர் தானே உள்ளார்கள். மீதமுள்ள 5 பேர் யார்? ஐயாவே 5 பேருக்கு சமம். சமையல் சுவையாக இருந்தால் ஐயாவே 5 பேருடைய உணவையும் தின்று தீர்த்து விடுவார். விளங்கியதா? ஆகாதன்று ஒன்றில்லை, ஊக்கம் அதனை கைவிடே. என்ன இது? இவ்வளவுதான் இருக்கிறது? இந்த உணவு வயிறை நிறைத்து விடுமா? ஒருவேளை நான் திருப்தி அடையவில்லை என்றால் அந்த குழுவிலும் உன்னை சேர்த்துக் கொள்ள மாட்டேன். அதோடு உன் ராமனை பார்க்கும் வாய்ப்பும் கிடைக்காது என்று